இப்போ இந்த திருமண வாழ்க்கையில் இப்போ மணமாவதற்கு முன்பும் சரி, மணமானதற்கு பின்பும் சரி, இந்த திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுங்கிறது வந்து மன ரீதியான பிரச்சனையா? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்த இந்த கோட்பாடெல்லாம் இப்போ வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சா? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து முதல் மனிதன் வந்து ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாப்புல அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. நான் முதல்ல வந்து அவங்க வேட்டையாடினாங்க, சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்தி ஆச்சு, அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தாங்க. அது வந்து செக்ஸ் வந்து அப்போ வந்து ப்ரொக்ரியேஷன், குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஒரு சாதனமாக இருந்தது. ரிக்ரியேஷன்ற மகிழ்ச்சின்ற கான்செப்டே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கே நேதிகள் கிடையாது. அந்த அவர்கள் வந்து ஒவ்வொரு இடமா போயின்னு இருந்தாங்க, மைக்ரேட் இருந்தாங்க, பாப்புலேஷன் ஜாஸ்தியாகி பல இடங்களுக்கு போய் பல கலாச்சாரங்கள், பல நாடுகள் வந்துச்சு. எங்கே வந்து அங்கே பிரச்சனை வந்ததுன்னா, அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பீரியடில் நிலங்களை வந்து விதைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் பொருட்கள் வந்தது. அதை விற்றாங்க. இந்த இடத்துல இருக்கணும், அது இங்கேயே பாடலாம், பாசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய இடம். அங்கே தான் வந்து கிரீடு, ஜெலஸ் எல்லாம் வந்தது. அது வரைக்கும் எல்லாமே ராத்திரி உட்காந்து சாப்பிட்டு ஒன்றா வேட்டையாடி ஒன்றா இருந்தாங்க. செக்ஸும் எல்லாமே பாலிகேமஸாக தான் இருந்தது எல்லாரும். செக்ஸ் வந்து ஒரு பெண் வந்து என்ன ஆச்சு, திடீர்னு வந்து அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது இந்த இனிமேல் செக்ஸ் இருக்கக்கூடாது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.